என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஏராளமான தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். அவைகள் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுவின் நாட்களில் நிறைவேறியது. அப்படி நிறைவேறின இன்னொரு தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35 அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். தீர்க்கன் எழுதுகிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லுங்கள். யார் மனம் பதறுவார்கள்? தங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்துவிட்டால் அந்த நடந்த நிகழ்வுகளை குறித்து மக்கள் மனம் பதறுவார்கள். இந்த வசனத்தின் பின்பகுதியை திரும்பவும் வாசிக்கிறேன். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இரட்சகர் இயேசு ஏன் பூமிக்கு வந்தார் தெரியுமா? வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வியாதியில் நொறுங்கொண்டு கிடக்கிற மக்களுக்கு நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கவும் வருவாராம். இங்கே குருடருடைய கண்கள் திறக்கப்படும், செவிடருடைய செவிகள் திறக்கப்படும், முடவன் மானை போல துள்ளுவான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும் என்று தீர்க்கன் எழுதியிருக்கிறார். அதன் பொருள், வியாதியிலே கஷ்டப்படுகிற மக்கள், வியாதியினால் ஒடுக்கப்பட்ட மக்கள், நெருக்கப்பட்ட மக்கள், மனதில் மகிழ்ச்சியை இழந்த மக்களுக்கு சுகத்தை கொடுக்கவும் நல்வாழ்வை தரவும் தான் இரட்சகர் இயேசு பூமிக்கு வந்தார். அவர் வந்து நீதியை சரிக்கட்டுவார், அவர் வந்து பதிலளிப்பார் என்று சொல்லுகிறார். சரி, இந்த வார்த்தைகள் எங்கே நிறைவேறினது என்றால் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் யோவான் தன்னுடைய சீடர்களை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அனுப்பி, வருகிறவர் நீர்தானா, இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்த பதிலை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். நான் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 5. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசித்தோம், குருடர் பார்வை அடைகிறார்கள், முடவன் மானை போல துள்ளுவான் என்று. அதே வசனம் இங்கே நிறைவேறுகிறது. சொன்னவர் யார் தெரியுமா? நம்முடைய இரட்சகர். போய் யோவானுக்கு சொல்லுங்கள், நான் தான் அந்த மேசியா, தீர்க்கன் ஏசாயா உரைத்த மேசியா நான் தான். ஜனங்களை விடுதலை செய்யவும், ஜனங்களை சுகமாக்கவும், ஜனங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுக்கவும் மனம் பதறுகிறவர்களை பார்த்து பதறாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லவுமே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னதை செய்வேன் என்று சொன்னார் அல்லவா? அவர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் அல்லவா? அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் நிறைவேறும். இன்றைக்கும் கூட நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், மனம் பதறி இருக்கலாம், உள்ளத்தில் சோர்ந்தவர்களாய் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்களுக்காகவே நான் இந்த பூமியில வந்தேன், உங்கள் எல்லா துன்பங்களிலிருந்து உங்களை மீட்டு ரட்சிக்கவே வந்தேன் என்று கிறிஸ்து சொல்கிறார். ஆகவேதான் அவருக்கு பெயர் ரட்சகர். இன்றைக்கு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, மனம் பதறுகிறவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்றும், பயப்படுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்றும் சொல்லப்படும் என்று ஏசாயா சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற உம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினீரப்பா. குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள். இதை போய் யோவானுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி நீங்க தான் ரட்சகர் என்பதை அன்றைக்கு நிரூபிச்சிங்க ஆண்டவரே. இன்றைக்கும் கூட உங்க பிள்ளைங்க யாரெல்லாம் மனம் பதறி போய் திடன் இழந்து போயிருக்கிறார்களோ,
ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்க பிறந்தது அவங்களை திடப்படுத்தும்படி, நீர் இந்த பூமியிலே வந்து பிறந்தது அவர்களை எல்லாம் பயத்தினின்று விடுவிக்கும்படி, யாரெல்லாம் இன்றைக்கு கொடிய வியாதியிலும் துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் கண்ணீரை எல்லாம் நீர் துடைக்கும்படியாய் உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிற இந்த வேளையில உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஜனங்களுக்குள் கடந்து செல்லுவதாக, வியாதிகள் சுகமாவதாக, மனதில் இருக்கிற பயங்கள் நீங்குவதாக, துன்பங்கள் மாறுவதாக, துயரங்கள் விலகுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு கொடுக்க தான் நீங்க வந்தீங்கன்னு உங்க ஜனங்கள் அறிந்து கொண்டு அகமகிழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, மனம் பதறுகிறவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்குத்தான் ரட்சகர் பூமிக்கு வந்தார். மனம் பதறாதிருங்கள், இயேசு நமக்காய் பிறந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சுகம் தருவார், அவர் உங்களுக்கு பலன் தருவார், அவர் உங்களை திடப்படுத்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.